ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, அமரன் படம் வந்து 100வது நாள் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பயங்கர ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய முதல் ப்ரொடக்ஷன் படம் கிங்ஸ்டன் அப்படின்ற படத்தை கமல் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணி வச்சார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் ஆசைப்பட்ட ஒரு விதமாக கண்டிப்பாக அமரன் படம் வந்து வெற்றி அடையணும் கமல் சாருக்கு. ஏன்னா கமல் சார் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்து அதை சம்பாதிக்கிறது சினிமாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். நிறைய பேர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து மிளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஹிட் ஆகும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி அமரன் படமும் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கமல் சார் ஃபேனாகவும் சரி, ஒரு சினிமாவின் ரசிகனாகவும் சரி, நான் வந்து அமரன் படம் வெற்றி பெற்று ரொம்ப ரொம்ப இதாக ஹாப்பியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது கூடிய விரைவில் நடக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி KH 237 அப்படின்றது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மெட்டீரியலைஸ் ஆயிரும் போல் தெரியுது. ஏன்னா AR ரஹ்மான் அவர்களை இன்னொரு ப்ராஜெக்ட்டு இப்போ போய் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருல்ல கமல் சார், அதில் வந்து யூஸ் பண்ணுறதா ஒரு தகவல். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் தான் அதுக்கு இயக்குனராக இருக்க போகிறார் அப்படின்றதும் வந்து ஒரு தகவல் வருது. ஸோ அது வந்து ரூமர் தான், அதனால் நான் இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல. அதாவது கமல் சார் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாருன்னு சொன்னார்ல, அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் அப்டேட். அதுக்கு AR ரஹ்மான் மியூசிக், ஓகேங்களா? ஆனால் இந்த KH 237 வந்து ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்காக இருக்கும். ஏன்னா அவருடைய எண்ணம் பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா அவருடைய வேண்டுகோள் அது அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து ராஜேஷ் எம் செல்வா, நம்ம தூங்காவனத்தோடைய டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்காசோ பாரதியார் மாதிரி இப்போவும் வந்து நம்ம கொண்டாடுறோம் அவங்கள. அதே மாதிரியே கமல் சார் 100 வருஷம் கழித்து கொண்டாடப்படுவார் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அஸ் அ ஃபிலிம் கிரியேட்டராகவும் ஒரு நடிகனாகவும் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவர் ஓங்கி அடிச்சிருக்காப்புல. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் தக் லைஃப்பில் யாரெல்லாம் கவனிச்சிங்க, போஸ்டரில் ஒரு குறியீடு இருக்குது அப்படிங்கிறத நானே பார்த்து ஷாக் ஆகிட்டேங்க. அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, அந்த போஸ்டர் இருக்குல்ல, அதில் மிரரில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பாரதியாருடைய கவிதைகள் வந்து அப்படியே வருது. அதில் ஒரு வரி வந்து யானை வந்து மதம் பிடித்து ஒரு விஷயம், ஒரு கோபத்தில் இருக்க ஒருத்தன் யமனிடம் இருந்து எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனில் வருது. ஸோ த வேர்ட்ஸ் ரிட்டன் பை கமல்ஹாசன் அண்ட் மணிரத்னம் அப்படிங்கிறது ஃபேபுலஸ் சொல்கிறத ஃபேண்டபுலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குறியீடு இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து இந்தியன் 3 நிலைமை என்னதான்ப்பா இருக்குது, அது எப்படி OTTயா இல்லை தேட்டரா அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷனு. இப்போ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அது வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பயத்திலே இருக்காங்க. அதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். இப்போ கமல் சார் வந்துட்டார்ல, அவங்களுடைய பேச்சுவார்த்தை லைக்கா வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோட 50 கோடி பெண்டிங் சம்பளம், 60 கோடிக்கு சங்கருக்கு பெண்டிங்கு, அது போக ஒரு 50 கோடிக்கு வந்து ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்குது. ஸோ இதுவே ஒரு 170 கோடி வந்துடுது. அதையும் மீறி அந்த படத்தை ப்ரமோஷன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அது லாபம் கிட்டுமாங்கிறதெல்லாம் யோசித்த பிறகு தான் அது OTTயா இல்லை தேட்டரா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் லைக்காலேருந்து. ஸோ இதுதான் லைக்கா கடைசியாக நம்ம கொடுத்த அப்டேட்டு. ஸோ அதுக்கடுத்து கமல் சார் இப்போ வந்திருக்காருல, வந்துட்டு மேபி ஏதாவது பேசினார்னா இந்தியன் 3 நிலைமை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, 3500 மேட்சஸ், அதாவது குச்சி, மேட்ச் பாக்ஸ் குச்சி வச்சு 22 மணி நேரத்தில் சஞ்சய் அப்படின்ற ஒரு இளைஞன் கமல் சாரோடைய உருவத்தை வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மாதிரி பண்ணியிருக்காரு. லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு கமல் சார் பேரில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த பையனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம உங்கள் நான் கமல்ஹாசன் சேனல்லேருந்து கண்டிப்பாக சொல்லிக்கலாம். அடுத்து வினோதினி வைத்தியநாதன், என்னம்மா நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி. சரி, நீங்கள் கட்சி விட்டு போனீங்க, ஓகே. கமல் சாருக்காக எல்லா இடங்களிலும் வந்து பேசினாங்க, அதில் வந்து நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாதுங்க. கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் சார் மேலே அரசியலில் எனக்கும் வந்து மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா DMK கிட்ட போய் அவர் வந்து போனது அப்படிங்கிறது வேறு வழி இல்லாமல், ஏன்னா மக்கள் நம்பலை. சரி, DMK கூட்டணியாக போச்சு ஏதாவது பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணார். அதுவும் வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை. இப்போ கடைசியாக வந்து எல்லாருமே வந்து DMKக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி போயிட்டாங்க. அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் DMKக்கு போயிட்டாங்க. இப்போ கமல் சாரும் வந்து ராஜ்யசபா இதுக்கு போயிட்டவுடனே கட்சியே இருக்கா இல்லையான்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஸோ வினோதினி அவர்கள் அதை எல்லாம் குறை சொல்கிறது எல்லாமே ஓகே தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு முழு உரிமை இருக்குது, அதை நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால்
போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படிங்கிறது ரஜினியாக மாறுது. எப்படி அது எனக்கு புரியல. கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு பெயரை சொல்லும் பொழுது நீங்கள் உச்சரிக்கும் பொழுது தலைவர்னு சொல்கிறது கமல்ஹாசன் வந்து விரும்ப மாட்டார். பட் அதை நீங்கள் சொல்லும் பொழுது ரஜினிகாந்த் அவர் சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் தலைவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறத நீங்கள் மையப்படுத்தி பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு அஜெண்டாவுக்கு தான் உள்ளே வந்துட்டு அப்படியே வெளியே போகிறீங்களா என்னன்னே புரியல. நீங்கள் இந்த கட்சிக்கு சேர்ந்ததும் வந்து சும்மா அப்படியே சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் முதுகில் குத்துறது தானே. ஆக்சுவலாக நீங்களும் முதுகில் குத்திட்டு தானே போயிருக்கீங்க அப்படிங்கிறது தான். இத்தனை பேர் குத்துனை போகிற பிறகு கமல் சார் முதுகில் குத்திட்டார் டிஎம்கேக்கு போயினா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரில. அது அவருடைய டிசிஷன், அவ்வளோதான். மக்கள் நீதி மையம் நம்பிக்கை ஓட்டு போட்டவங்க மக்களோட நிலைமை தான் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா வேதனைக்குரிய விஷயமா இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்பு.